அம்மா என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவா ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன காய் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன்டா. சமையல் பண்ணணும்ல. ஆமாம்மா. அம்மா சொல்லு பாப்பா. சிக்கன் ரைஸ் செய்றீங்களா? எங்க 3 பேத்துக்கும். அப்படியா? சிக்கன் ரைஸ் பண்றதுக்கு அம்மாட்ட சிக்கன் இல்லையே. அப்பா வரும் கடையில வாங்கிட்டு வர சொல்றேன். அப்பாட்ட நிறைய வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. நிறையவா? நீ சாப்பிட்டுருவேன் நிறைய வாங்கினா? சாப்பிட்றேம்மா. சரிம்மா, அப்பா வரட்டும் வாங்கிட்டு வர சொல்றேன். நீ போய் விளையாடுப்ப. சரிங்கம்மா. ஆடி விளையாடு போவோம். விளையாட போலாமா? விளையாட போலாம். என்ன விளையாட்டு விளையாடலாம்? நம்மளா ஓடி பிடிச்சி விளையாடலாமா? ஓடி பிடிச்சி நம்ம விளையாடலாம். சரிடி. ஜாஸ் ஓடவே முடியலடி, ரொம்ப மூச்சு வாங்குதுடி. ஆமாடி. ரோஸ் வணக்கமா? ஆமா. ஆமாடி. சரி, நம்ம கொண்டத்துக்கு நம்ம லிஸ்ட் எடுக்கலாம். சரிடி. நம்ம அம்மாவை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக சொல்லலாமாடி? சரிடி. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன்டி. சரிடி. வாங்கக்கா வாங்க. ஏன் இப்படி வேலை விட்டுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உள்ள ஏன்பா வர்றீங்க? நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்கேன். நீங்க வராத வரைக்கும் நல்லா இருந்தேன். இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல. உனக்கு எப்பயுமே இப்படித்தான் உனக்கு நக்கல். எப்ப பாரு இப்படித்தான் பண்ணுவோம் நீ. என்னக்கா? ஆமாக்கா. சரிக்கா. ஏக்கா என்ன குழம்பு வச்சிருக்க? எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு கொடு. ஏன் உங்க வீட்டுல சமைக்கவே மாட்டீங்களா? எப்ப பாரு குழம்பு இருக்கா, சோறு இருக்கா, பால் இருக்காண்டுகிட்டே அலைவீங்களா? ஏக்கா என்னக்கா கொஞ்சோண்டு கொடுக்கா. 2 பேருதான் இருக்கும். அதுக்கு போய் எதுக்கு சோறம்? அதே நீங்க வாங்கிட்டு போன வந்தேன். சரி சரி வாங்கிட்டு போங்க. உட்காருங்க கொஞ்ச நேரம். குழம்பு அடுப்புல கோச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. சரிக்கா. பிள்ளைலாம் நல்லா இருக்குல்ல? பிள்ளைகளாம் இந்த நம்ம வீட்டு முன்னாடியே விளையாண்டுகிட்டு இருக்கேன் எல்லா பிள்ளைகளும். சரி சரி விளையாடு. ஏக்கா லீவுக்கு பிள்ளைகளை எங்கேயும் கூட்டு போனீங்களா? பிள்ளைகள வெளியே எங்கேயா கூட்டு போறான்னு பார்த்தா செலவுக்கு துட்டு வேணும்லக்கா. நிறைய செலவாகி போயிடும். வெளியிலன்னு கூட்டு போனா செலவாகத்தான் செய்யும். அதுக்காட்டி போகாம இருக்க முடியுமா? செலவழிக்காம தான் இருக்க முடியுமா? நீ சொல்றது வாஸ்தவம் தான்க்கா. என்ன பண்றது? சரி விடுங்க. இன்னும் 1 வாரம் தானே லீவ் இருக்கு. 2 வாரம்மா? நல்லா சொன்னீங்க. இன்னும் 2 நாள் லீவ் இருக்கு. என்னது 2 நாளா? சரி விடுப்பா. அதுவும் நல்லதே. பிள்ளைய பூரா ஸ்கூலுக்கு போகட்டும். அப்பதான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். என்னக்கா பிள்ளைய சாக்கோஸ் தானே நம்ம போக முடியும். வீட்டுல கேட்டு என்னன்னு பாருங்க. நம்மளும் வெளியில போலாம். சரிக்கா. சரி என்னன்னு கேப்போம். நான் என் வீட்டுக்காரட்ட கேக்குறேன். சரிக்கா. சரி இருங்க குழம்பு ஊத்திட்டு வரேன். வாங்கிட்டு போங்க. சரிக்கா. நிறையாவே ஊத்திட்டு வாங்க. நிறைய அப்படியே குழம்பு சட்டி விட கொடுத்துருவா. கொண்டு போறீங்களா? குழம்பு சட்டியோட கொடுத்தாலும் சந்தோஷம் தே. கொடுத்தா அப்படி கொண்டு போயிருவி. ஆமா உன் பெருமையை கொண்டுக்கிட்டு வெயிட் பண்ணு. பாவன் கொஞ்சம் ஊத்தி குடுக்கலான்னு பார்த்தா நீ ரொம்பத்தையும் பேசுவேன். சரி சரி சும்மா கிண்டலுக்கு தான் பேசினேன். கொஞ்சம் ஊத்தி கொண்டு வாக்கா. சரி சரி இருங்க எடுத்துட்டு வரேன். இப்படி ஆளாளு கத்திக்கிட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள வாங்க. எங்களை லீவுக்கு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களாமா? பாத்தியாக்கா இப்பதானே சொன்னேன். இந்த பிள்ளையிலே கேட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? என்னங்கக்கா பிள்ளைகள ஆசைப்பட்டு கேக்குது. நம்ம எங்க போகலாம்? ஊட்டிக்கு போலாமாமா? ஊட்டிக்கா? அடி அதே அங்க குளிருமே. சரி சரி அப்பா வரும். நைட்டு கேட்டுட்டு நம்ம கிளம்பி போலாம்ப்பா. போலாமா? ஊட்டிக்கு எதுலக்கா போறது? ஊட்டிக்கு நடந்து வேணா போலாம். நடந்து எப்படி பாத யாத்திரையாவா போறது? பின்ன என்ன நீ கேக்குற கேள்விக்கு பதில் எப்படி நான் சொல்லட்டும்? ஊட்டிக்கு எங்க பஸ்லதான் போகணும். பஸ் இல்லக்கா, ஏதோ ட்ரெயின் இருக்குன்னாங்க. உனக்கு பஸ்ஸுக்கே டிக்கெட் கொடுக்க முடியலன்ற இதுல எப்படி ட்ரெயின்ல வருது? நீ வேற பஸ் டிக்கெட் வேற ட்ரெயின்ல ரேட்டு கம்மி. அவனுக்கு தெரியாதா? அடேங்கப்ப இந்த விசாரிச்சு வச்சிருக்கேன். என்னக்கா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்கிட்டா 10 பைசா மிச்சமா அவனுக்கு இருக்கு. சரி சரி இந்த கொண்டைக்குள்ள ஒரு மூளை இருக்குன்றது இப்பதான் தெரியுது. என் கொண்டைய பத்தியே நீ பேசு. இந்த கொண்டைய தவிர வேற எதுவும் மாத்த மாட்டறியே. இந்த கொண்டதான் எனக்கு அழகு. சரி சரி இருக்கட்டும். வீட்டுல கேட்டு வாங்க. நம்ம நாளைக்கு கிளம்பி போலாமா? சரிக்கா. நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிறேன். ட்ரெயின்ல கரெக்டான டயத்துக்கு போனாதான் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஐயோ அது வேற இருக்குதா? ஆமா ஊட போய் நின்றாதக்கா. அடிச்சு போட போயிருப்பது. ஐயோ ஊட போட அடிச்சு போடுவேன்.
சரி சரி ரெடியா கிளம்பிருங்க, நாளைக்கு நம்ம பார்த்து என்னான்னு போலாம். சரியா? ட்ரெயின்ல ஊட்டிக்கு போறோமே, ஐ ஜாலி ஊட்டிக்கு போறோமே, அதுவும் ஐ ஜாலி ஊட்டிக்கு போறோம். இல்லையா கத்தாதீங்க, வீடே அதிர்ந்து. ஐ ஜாலி. ஜூலி ஜூலி வாங்க மாமா, இப்பதான் வர்றீங்களா? ஆமா ஜூலி, இப்பதான் வேலை முடிஞ்சது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜூலி? வாங்க மாமா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். சரி ஜூலி, சாப்பிட்டியா? இல்ல மாமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? என்ன பண்றாங்க குழந்தைங்களாம்? எல்லாம் சாப்பிட்டாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க மாமா. சரி ஜூலி, பிள்ளைங்க வந்து லீவ்ல உன என்ன தொந்தரவு பண்ணாங்களா? ஐயோ, அது ஏன் மாமா கேக்குறீங்க? இன்னைக்கெல்லாம் ஒரே சண்டை, வெளியில கூட்டு போய் சொல்லி ரொம்ப பாடா படுத்துது மாமா. அச்சோ, அவ்வளவு சேட்டை பண்றாங்களா? ஆமா மாமா. சரி, ஓகே ஓகே. இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் திறந்துருவாங்க. அந்த 2 நாளுக்குள்ள அவங்க எங்கேயாவது வெளியில கூட்டு போய் சொல்றாங்க மாமா. சரி ஜூலி, எங்க பிள்ளைகளை கூட்டு போலாம்? எந்த இடத்துக்கு போலாம்? பிள்ளைகளே ஊட்டி போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா. நீங்க கூட்டு போறீங்களா? சரி ஜூலி, போகலாம். ஐ ஜாலி. ஓகே மாமா, பிள்ளைகள்ட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, நீங்க லீவ் சொல்லணும்ல, ஆபீஸ்ல சொல்லிட்டு வரீங்களா? சரி, ஓகே, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி மாமா. குழந்தைங்கள்ட்ட நீ வந்துட்டு சொல்லிடு, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்து வைக்கட்டும். இந்த உடனே போய் எடுத்து வச்சிரேன் மாமா. நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, சாப்பிட்டு போங்க மாமா. சரி ஜூலி, சாப்பிட்ட வை, நான் வந்து சாப்பிட்டுட்டே போறேன். சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரி ஜூலி. சரிங்க மாமா. ஜூலி, நான் ரெடி ஆகி வந்துட்டேன். எனக்கு நீங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? சரிங்க மாமா, அந்த வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஜூலி, யார் யாரு வந்து டூர் நம்ம வந்து போறோம்? நம்ம கூட யாரெல்லாம் வர்றாங்க? ஐயோ, அதவே மறந்துட்டேன் மாமா. சொல்றேன் மாமா. சொல்லுப்பா. பக்கத்துல அர்க்காணி அக்கா வரேன்னு சொன்னாங்க மாமா. அவங்க பிள்ளைய வர்றேன்னு சொல்லி அழுக, ஒரே அழுக. ஐயோ, அர்க்காணி அக்காவா? ஐயோ, அந்த அக்கா வந்தாலே நம்மள என்ஜாய் பண்ண விட மாட்டாங்களே. நீங்க என்ன அவங்க கூட போய் என்ஜாய் பண்ண போறீங்க? அவங்க பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணுவாங்க மாமா. அவங்க தொண பேசுவாங்கப்பா. நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க மாமா. நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரோம், பிள்ளைகளுக்காக போவோம் மாமா. சரிங்க, நானு நம்மளோட குழந்தைங்க எல்லாருமே வந்து போகலாம். சரியா? சரிங்க மாமா. சரி, ஓகே சார். குட் மார்னிங் சார். வாங்கப்பா, வாங்க சார். குட் மார்னிங். என்ன சார், என்ன விஷயம்? சார், நாங்க ஊட்டிக்கு போறோம் சார். ஊட்டிக்கு ஒரு 10 டிக்கெட் வேணும் சார். 10 டிக்கெட்டா சார்? சார், எல்லாமே வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. நீங்க அன்ரிசர்வ் தான் இருக்கு, நின்று போய்க்கிறீங்களா? சார், இல்லைங்க சார், கூட குழந்தைங்கலாம் வர்றாங்க சார். ஏதாவது கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணுங்க சார். சரிங்க தம்பி, நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, உங்களை போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்கள வச்சுட்டு உங்களுக்கு நான் ஏதாவது வந்து முயற்சி பண்றேன். சரிங்க சார், ஓகே சார். உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க சார். சரிப்பா, குழந்தைங்களோட போறேன்றீங்க. சரிப்பா, உங்களை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடும்பா. சரிங்க சார். சரிங்க சார், ஓகே சார், வந்துடுறோம் சார். எவ்வளோ சார் டிக்கெட்டு? ஒரு ஆளுக்கு 100 ரூபாப்பா, 10 பேருக்கு 1000 ரூபாப்பா. சரிங்க சார், இந்தாங்க சார் 1000 ரூபா. டிக்கெட் புக் பண்ணிடுங்க சார். சரிப்பா, இந்தாங்க உங்க டிக்கெட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். நாளைக்கு 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம வேகமாக வந்து பிள்ளைகள்லாம் வந்து கிளப்பி கூப்பிட்டு வரணும். இல்லாட்டி ட்ரெயினை வந்து அந்த டைமுக்கு நம்ம வந்து விட்டுருவோம். ஜூலி ஜூலி சொல்லுங்க மாமா. ஒரு வழியா கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. ஆமா மாமா, டிக்கெட் வாங்க வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. சரி ஜூலி, பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. எல்லாம் 2 பேரும் படுத்துட்டாங்க மாமா. சரி ஜூலி, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின் வந்து கிளம்பிடும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளம்பி போயிடணும். சரியா? சரிங்க மாமா. சரி, நாளைக்கு காலைல வெள்ளையன் வந்துச்சு, பிள்ளையெல்லாம் கிளப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருங்க. சரியா? இந்த இப்பவே நான் எடுத்து ரெடி பண்ணிடுறேன் மாமா. காலையில பிள்ளைல வச்சுக்கிட்டு எடுக்க முடியாது. சரி ஜூலி, நீ அந்த டிக்கெட் வந்து தொலைச்சிடாத, கவனமா வச்சிரு. சரியா? சரிங்க மாமா, பீரோல வச்சிடுறேன். காலையில போறப்ப நம்ம எடுத்துட்டு போய்க்கிடுவோம். சரி ஜூலி, ஓகே ஜூலி. சரிங்க மாமா, இப்ப படுங்க, காலையில வெள்ளனா எந்திரிக்கணும். சரி ஜூலி. சரிங்க மாமா, குட் நைட். குட் நைட் ஜூலி. மணி எத்தனை ஆச்சுன்னு தெரில. ஜூலி ஜூலி எந்திரி ஜூலி, டைம் ஆயிடுச்சு. நம்ம ஊருக்கு வேற போனோம், இன்னும் கிளம்பாம இருக்கோம். எந்திரி ஜூலி. இந்த எந்திரிக்கிறேன் மாமா. ஐயோ, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? சரி ஜூலி, மாமா எந்திரிச்சிட்டல?
எந்திரிச்சிட்டேன் மாமா, கண்ணை திறக்கவே முடியல மாமா. சரிப்பா, சரி வேமா டீ போடு. சரிங்க மாமா. நான் போயிட்டு சமையலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர்றேன். சரிங்க மாமா. சமையல் பண்ணி ரெடியா வச்சிரு, நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும்ல சாப்பாடு. சரிங்க மாமா. என்ன வாங்கிட்டு உங்களுக்கு? வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க மாமா. பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரி ஜூலி, நான் போய் தேவையான திங்ஸ் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர்றேன். குழந்தைங்களை பூராத்தையும் எழுப்பி விடு, சரியா? சரிங்க மாமா. பக்கத்து வீட்டு அருக்காணி அக்கா எழுப்பி விடுமா, அந்த கதையை லேட் ஆகும். நைட்டு தகவல் சொல்லிட்டே மாமா, அவங்க ரெடி ஆயிடுவாங்க. இன்னைக்கு டிராவல், இன்னைக்கு அருக்காணி அக்கா வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதெல்லாம் நல்லா இருக்கும்மா, என்ஜாய் பண்ணலாம், வாங்க போலாம். சரி, நான் போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க வேமா கிளம்புங்க. சரிங்க மாமா. பாத்திரம்லாம் கழுவிட்டு வேமா கிளம்பணுமே, 6 மணிக்கு ட்ரெயின் சொன்னாரே மாமா, வேமா கிளம்பணும். ஒரு வழியா பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு, அடுப்புல சமைக்கணும். மாமா வரவங்களையும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைக்கணும். அடுப்புல சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம பிள்ளைல போய் அதுக்கு ரெடி ஆகுங்க. ஜாசு ரோஸு 2 பேரும் எந்திரிங்க. எந்திரிங்கப்பா, டைம் ஆகுது. அப்பா 6 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. எந்திரிங்க 2 பேரும். ஜாஸ் எந்திரி ஜாஸ், நீதே தூங்கிட்டே இருப்ப. எந்திரி ஜாஸ். சரி வேமா எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுங்கப்பா, எந்திரிங்க. அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். நீங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டே இருக்காதீங்க. பெட் விட்டு போத எந்திரிங்க, அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். சரி சரின்ட்டு அப்படியே படுத்திருக்க கூடாது, எந்திரிங்கப்பா. ஜாஸ், அம்மா இப்பயே தொல்லை பண்றாங்க. அப்பா சாயங்காலம் தானே 6 மணிக்கு சொன்னாங்க. இப்ப அம்மா என்னன்னா காலையில 6 மணி எழுப்புறாங்க, நம்மள டார்ச்சர் பண்றாங்க அம்மா. ஆமா ரோசி, என்னங்கம்மா காலையிலயும் எழுப்ப வச்சு விட்டீங்க. அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உனக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோம். என்ன நீ குழப்பத்துல இருக்கியா? ரோசி தேவா சொன்னா. ரோசி என்ன சொன்னா? நம்ம அப்பா சரி சாயங்காலம் தான் சாயங்காலம் தான் போகணும்னு சொல்லிருக்காரா? ஆமாம்மா. நான் காலையில நினைச்சுக்கிட்டு இருக்கேன், சாயங்காலம் 6 மணியா? அப்ப அப்பா சாயந்தரம் தானம்மா அப்பா எழுப்ப சொன்னாங்க. நீங்க ஏமா காலையிலே விழிஞ்சு எழுப்பி விட்டீங்க? காலையில 6 மணிந்தே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப காலையில 6 மணி இல்லையா? இல்லைங்கம்மா. உனக்கு யாரு சொன்னது காலையில 6 மணி இல்லன்னு? ரோசி ராமா சொன்னா. ரோசி சொன்னாலா? சரி சரி, நான் அப்பாட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். அது எப்படினாலும் உங்களை கிளப்புறதுக்கு சாயங்காலம் ஆயிரும். நீங்க அதுக்குள்ளயும் கிளம்புறதெல்லாம் கிளம்பி உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. சரிம்மா. அம்மா சொல்லுமா. சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இல்ல நீ பட்னியாவா? சரி சரி, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நீங்க வரலீங்களாமா? என்ன ரோஸ், என்ன இப்பதான் எந்திரிச்சு வரியா நீ? ஆமாங்கம்மா. நீ லாஸ்ட் என்ன சொன்ன? சாயந்தரம் 6 மணி தானே அப்பா சொன்னாங்க. நான் சாயந்தரம் 6 மணிக்கு காலையில 6 மணி நினைச்சதேமா உங்களை எழுப்பிட்டேன். சரி சரி அம்மா. இப்போ ஜாஸ் என்னம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா? சாயங்காலம் 6 மணிக்கு போறதுதான் சொல்லிட்டு போறேன். அம்மாவுக்கு தெரியாது, அதனாலதான் உங்களை வெள்ளனை எழுப்பி விட்டேன். சரி இருந்தாலும் உங்களை இப்ப எழுப்புனாதான் சாயந்தரம் நீங்க கரெக்டா கிளம்புவீங்க. அதனால அம்மா உங்களை எழுப்பி விட்டேன். நீங்க தேவையானதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்குள்ள அம்மா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிடுறேன். சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா. முடியவும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிருவோம். அப்பா வந்துருவாங்க, சரியா? லில்லி வரலையா? லில்லி வருவாமா. நீ அந்த அருக்காணி ஆண்டிட்ட போய் சீக்கிரமா சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புங்க. எங்க அப்பா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லா பொருளும் எடுத்துட்டு ரெடியா இருங்க நீ சொல்லிட்டு வா, சரியா? அம்மா ஜாஸ்ட் சொல்லுங்கம்மா. ஜாஸ்ட் சொன்னோம்னா 7 வேலை வாக்கும். நீயே போய் சொல்லிடு, சரியா? என் துணைக்கு ஆள் இல்லாம போக மாட்டியா நீ? இல்ல இல்ல சரி போறேன். ஏதாவது ஒண்ணு சொன்னா உருப்படியா செய்யறது இல்ல. ஏதாவது ஆளுக்கு ஒண்ணு துணை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன அது இல்லன்னு சொல்லிட்டேலம்மா. எதிர்த்து பேசாத. சரி சரி.
போய் நீ அருக்காணி ஆண்டிகிட்ட போய் சொல்லிருப்பா, மறந்துடாத. அந்த மாதிரி அசால்ட்டா இருக்கும். சரி சரி. அருக்காணி ஆண்டியா? ஆமா, அருக்காணி ஆண்டிட்டேதே. லில்லி அம்மா பின்ன யாரு? அருக்காணி தானே. அருக்காணி ஆண்டி, காலையில வந்து நின்று கிடக்காது. ஆண்டி நானே ஜூலியோட மக ரோஸ். ரோஸு? என்ன ரோஸு நேரத்துக்கு வந்திருக்கு? இல்ல, அப்பா ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு வர சொன்னாங்க. ரெடி ஆயிட்டு வந்துடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வருவீங்களா? சரி ரோஸு, சாயங்காலம் 6 மணிக்கு நேரத்துக்கே சொல்றீங்க? இல்ல ஆண்டி, அம்மா கிளப்புறவங்களே சாயங்காலம் ஆயிரோதே அப்படின்னு சொல்லி இப்ப எழுப்பி விட்டாங்க. சரி ரோஸு, சரி நானு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு பாப்பாவும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் நானு, சரியா? லில்லி என்ன பண்ற ஆண்டி? லில்லி அது ஒரு சோம்பேறி கழுதை என்ன தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விடணும். எந்திரி லில்லி, ரோஸ் வந்திருக்கு, எந்திரி. என்னமா வேணும்? லில்லி என்னாடி? நாங்கெல்லாம் பாரு எந்திரிச்சு பிரஷ் பண்ணி சாப்பிட போறோம் நாங்க இப்போ. அதுக்கு என்னாடி நான் பண்ணேன்? எந்திரிடி, சாயங்காலம் 6 மணிக்குள்ளலாம் நம்ம எழும்பி போயிருக்கணுங்க. ட்ரெயினுக்கு போயிருக்கணும். போலாடி. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் வரேன்டி, ரெடி ஆயிட்டு. சரி, ட்ரெஸ் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு நான் வரேன்டி. லாஸ்ட்ல ஒரு பெரிய ட்ராலி இருக்கு, அதுல நம்ம 3 பேரோட ட்ரெஸ் எல்லாம் அதுல வச்சுக்குவோமா? அப்பாடி சந்தோஷம்டி. ஏன்டி? ஆமாடி, அது எனக்கு டவுட்டாவே இருந்துச்சுடி தூங்குறப்பலாம். நல்ல வேலைக்கு ஜாஸ்தி எடுத்துட்டு வந்துட்டாடி அத. ஆமாடி. லில்லி பாய் ஆண்டி, சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. பாய் பாப்பா. பாய்டி ரோஸ். மா, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுமா. அவங்க 2 பேர் சீன் போட்டுக்கிட்டே இருப்பாங்கம்மா. இருப்பா, உனக்கு என்ன ராசாத்தி மாதிரி இருக்கு, உனக்கு அழகழகா ட்ரெஸ் வச்சிருக்கம்மா. நீயும் அந்த பிள்ளையில ஓட அழகா இருப்ப, ட்ரெஸ் நீ போட்டு வா, சரியா? சரிம்மா. மேக்கப்லாம் எங்கம்மா இருக்கு? மேக்கப் திங்ஸ் மேக்கப் போட்டதே அழகுன்னு இல்ல, நீ சும்மாவே அழகிதே. வா, ட்ரெஸ்ஸ போட்டு கிளம்பி போவோம், சரியா? சரிம்மா. பீரோல பிள்ளை துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் மாமா வரங்குள்ளையும். பீரோ திறந்த வாக்குல வச்சிருக்கு பாரு, இந்த பிள்ளை எதுவுமே கேட்காது. பாரு, ட்ரெஸ் எல்லாம் உழைஞ்சு உழைஞ்சு எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி அடிக்க வச்சாலும் இந்த பிள்ளைய உழைச்சிருதுங்க, நீட்டாவே வைக்க மாட்டேங்குதுங்க. இந்த ரோஸும் ஜாஸும் சேர்ந்தாலே ரொம்ப சொன்னடி கேட்காது. சரி, ட்ரெஸ் நம்ம எடுத்து வைப்போம் டக்குன்னு. இது ஆமா, அருக்காணியோட அம்மா ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க லில்லிக்கு. இந்த ட்ரெஸ் லில்லி கொடுத்துருவோம் நம்ம. சரி, அடுத்து நமக்கு அந்த ஃப்ராக் எடுத்துருவோம். இது நல்லா இருக்கும், போட்டா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். இதவே நம்ம போட்டுக்கலாம். இது ரோஸுக்கு, இந்த ட்ரெஸ் ரோஸுக்கு கொடுத்துருவோம். ஜாஸ் அதே மாதிரி கேட்பாளே, அதே மாதிரி கலர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, இதை ஜாஸுக்கு கொடுத்துருவோம். சரி சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதான் ட்ராலி பேக்ல வச்சிருவோம் நம்ம. இந்த ட்ரெஸ் எல்லாம் இனி மடிச்சு உள்ள எடுத்து வச்சிருவோம்.
ஒரு வழியா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து திங்ஸ்லாம் எல்லாம் எடுத்தாச்சு. கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. நீ மாமா வரவும் நம்ம வர்ற திங்ஸை மட்டும் எடுத்து இந்த கூடையில் வச்சுட்டா போதும். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை மட்டும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஜூலி மாமா கிளம்பிட்டீங்களா ஜூலி? கிளம்பிட்டேன் மாமா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பிள்ளை எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஜூலி கிளம்பிட்டியா ஜூலி? கிளம்பிட்டேன் மாமா. சரி ஜூலி, ட்ரெஸ் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சாச்சு மாமா. எங்க ஒண்ணு அந்த அர்க்காணி அக்காவை காணா? அர்க்காணி அக்காவுக்கு காலையிலேயே சொல்லியாச்சு மாமா. அந்த அர்க்காணி அக்கா தான் அங்கிட்டு வர்றாங்க பாரு. வாங்க அர்க்காணி அக்கா. நல்லா இவ்வளவு நேரமா நீங்க சொல்லி? இவ்வளவு நேரமா சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமாக்கா, என்ன பண்ண? பாப்பா கிளப்பிட்டு கூப்பிட்டு வரணும்ல. ஒரு பிள்ளைய கிளப்புறக்க உங்களுக்கு இவ்வளவு நேரம்? பாருங்க, நான் 2 பிள்ளைய கிளப்பி எப்படி ரெடி பண்ணியிருக்கோம். உனக்கு என்னப்பா, உன் பிள்ளைய பூரா சொல் பேச்சு கேக்குது. எனக்கு இருக்க பிள்ளை இந்த பிள்ளைய பாரு, சொல் பேச்சு கேட்க வாசிது. உங்க பிள்ளை உங்கள மாதிரி தானே இருக்கும். ஆமா, உனக்கு எப்ப பாரு பிடித்தேன். ட்ரெயின்ல நீங்க போறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, போகும்போது என்னென்ன பண்ண காத்திருக்கியோ பாப்பா. சரி சரி, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், வாங்க போலாம். சரிப்பா போலாம். அண்ணே, நீங்க கிளம்பிட்டீங்களாண்ணே? வாங்கண்ணே, இன்னைக்கு எல்லாம் நீங்க போயிட்டு வந்துருவோம். சண்டை போடாம இருங்க. இந்த ஜாஸுக்கு எப்ப பாரு கேட்டதே. நான் சின்ன வயசுல இப்பெல்லாம் பண்ண மாட்டேப்பா, நான் அப்படி சொல் பேச்சு கேட்பேன். சரி, இப்ப நான் சொல்றேன், அது கேட்கணும். என்ன சொல்ற? கடையில முட்டாய் வாங்கிட்டு வாங்க. உங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, நீ ட்ரெயின்ல போறப்ப சாப்பிட்டுக்க. சரியா? நீ சேட்டை செஞ்சேன்னா அந்த முட்டாய் உனக்கு கிடைக்காது, ரோஸ் கொடுத்துருவேன். சரி, ட்ரெயின்ல போறோம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊட்டிக்கு போறோம், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரியா? ஜாலிங்க ஆண்டி. சரிடா பாப்பா. காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஆண்டி. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? லெமன் ரைஸ் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க ஆண்டி. ஓகே லில்லி. நைட்டுக்கு ஆண்டி சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், நம்ம ட்ரெயின்ல போறப்ப சாப்பிட்டுட்டே போலாம். சரியா? சரிங்க ஆண்டி. அம்மா என்னம்மா? குடுக்காதீங்க. ஏமா ஆண்டி அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, குடுக்கணும். இந்த ஆண்டி வாயாடி வாயாடி சொல்றாங்க. அவங்கள மாதிரி நீ வாயடிக்கிறீல, அதே மாதிரி உன்னை வாயாடின்னு சொல்றாங்க. சரி சரி, குடுத்தொலைங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அவங்களாம் பெரியவங்க. குடுங்கம்மா, பாவம்மா, சொல்ல முடியுமா? ஏமா இப்படி இழுக்கிறம்மா? ட்ரெயினுக்கு வந்தாச்சு. ஆமா ரோசு, ட்ரெயினை பாத்தியா? சூப்பரா இருக்கு பாருங்க, போய்கிட்டே இருக்கு பாருங்க, பெருசா போய்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள உட்கார்ந்தோம்னா செம்மையா இருக்கும் ஆண்டி. நானும் ஜெயிச்சிட்டேன். நீ பக்கத்துல இருக்குங்க பாரு, எத்தனை ரேக் இருக்குன்னு பாத்தியா? அப்பா இதுல எத்தனாவது நமக்கு? நீ சூப்பரா இருக்கு. அர்க்காணி அக்கா, என்னக்கா? வந்துட்டு இருக்கும் போது எங்க போனீங்க? ட்ரெயின் வந்து நிக்கிது, 6 மணிக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க போனீங்க? ஏக்கா, உங்க பின்னாடியே வந்தேன். ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதே ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வரலான்னு போனேன். நல்லா இருக்கா என் ஹேண்ட்பேக்? ஹேண்ட்பேக்ல நல்லா இருக்கு. நீங்க மடியில ஓட்டிருக்க கொண்டைக்கும் நீங்க கையில ஓட்டிருக்க ஹேண்ட்பேக்கும் சம்பந்தமே இல்லையேக்கா. ஆமா, உனக்கு இதே வேலையா போச்சு. உன்னை என் மண்டைய பத்தி பேசுற இல்ல என் கொண்டைய பத்தி பேசுற? இங்க பாரு, நான் வாங்கியிருக்க பேக் எப்படி இருக்கு? நல்லா அருமையா இருக்கு. அந்த ஹேண்ட்பேக் எனக்கிட்டே சூட் ஆகும் போல. நீங்க போட்டிருக்கீங்க. உனக்கு வேணும் என்ன? உனக்கு இல்லாததா? இந்த நீயே வச்சுக்க. இல்லக்கா இருக்கட்டும், நீங்களே ஆசைப்பட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்களே போட்டு வாங்க. ஊட்டிக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஹேண்ட்பேக்கை போட்டு. ஏக்கா ஜூலிக்கா, என்ன உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நீ எப்ப எடுத்த? உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஆமாக்கா, எங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன்ல எங்க அத்தை எடுத்து கொடுத்ததுக்கா. நல்லா இருக்கா? உனக்கு என்னக்கா ஒரே வசதி, கலர் கலரா ட்ரெஸ் போட்டு கண்ணெல்லாம் வைக்கிறக்கா, அழகா இருக்கா, அதை சொன்னேன். சரி அர்க்காணி அக்கா,
நீங்க என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏக்கா நான் பிள்ளைகளுக்கு லெமன் சோறு எடுத்து வந்திருக்கேன். அதுதான் கெட்டு போகாம இருக்கும். உங்களுக்கு லெமன் சோறு, புளி சோறு, தயிர் சோறு இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண தெரியாதா? ஏக்கா அதுதான்க்கா சோறு கெட்டு போகாம இருக்கும். பிள்ளைய அதுவாடு பசியாறு தீர்ந்துக்கிற சாப்பிட்டுக்கிறோம். சரிக்கா. அண்ணே என்ன செய்யறாரு? அண்ணன் தான் வந்திருக்காரு, உட்காந்துருக்காரு பிள்ளையில வச்சு. வண்டி எத்தனை மணி கிளம்பும்? அப்ப இனி ஃப்ரீதே நீங்க. ஆமா, அதே பிள்ளையில மேய்க்கிறதுக்கு அவர் வந்துட்டாருல, எல்லாம் அவர் பாத்துக்கிறாரு. நம்ம ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆடு மாடு மேய்க்கிறது பிள்ளைய மேய்க்கிறது ஒண்ணுதான்மா. சரிக்கா சரிக்கா, பேசிட்டே இருப்பீங்க. நமக்கு டைம் ஆகுது, வாங்க போலாம். நம்ம போலாமா? போலாம் போலாம். என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், சூப்பரா இருக்குக்கா. ஆமாக்கா, லில்லியா கேட்டுக்கிட்டே இருந்தா, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால ரோஸோட ட்ரெஸ் ஒண்ணு புதுசா இருந்துச்சுக்கா, அதே லில்லி கொடுத்துட்டேங்க்கா. சரிக்கா, நல்லாத்தான் இருக்குது. இனி அந்த பிள்ளைய சண்டை போடாம இருக்கணும், அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஏற்கனவே உங்க 2 பிள்ளைகளும் ஓவரா சீன் போடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு என் பிள்ளை. ஏக்கா அப்பெல்லாம் பண்ணாதுங்க. உங்க மகன் எதையாவது பேசும்போது அது காதுல கேட்டுச்சு, சண்டை போடாம விடாதுங்க. சரிக்கா சரிக்கா, சரி வாங்க. என்ன ட்ரெயின் அப்படியே நிக்குது, எப்ப கிளம்பும்? சரி, உங்க ஹேண்ட்பேக் ரொம்ப ஆட்டாதீங்க. ஏப்பா என் ஹேண்ட்பேக் என்ன வச்சிருக்கேன்ற? ஒரு பவுடர் டப்பா, ஒரு சோப்பு டப்பா, கண்ணு மையி, இதுதான் வச்சிருக்கேன். வேற என்ன பண்ண நானு? சரிக்கா சரிக்கா, அதுதான் வைக்கணும். வேற என்ன வைக்க போறீங்க? வேற என்ன உனைய மாதிரி பணம் நிறைய பரிசு நிறைய பணமா வச்சிருக்கேன். அதுக்குதேக்கா ஹேண்ட்பேக்கு. ஐயா, நான் ஹேண்ட்பேக் எதுக்கு வச்சிருக்கேன்? அங்க பாரு, அந்த பிள்ளைக்கு கண்ணுக்கு போடுறதுக்கு மை, பவுடரு, சீப்பு, இதுதான் வச்சிருக்கேன். லிப்ஸ்டிக் வேற இருக்குது, அப்ப நானும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம்ல. போட்டுக்கோங்க போட்டுக்கீங்க. ஊட்டிய அடிக்கிற பனிக்கு லிப்ஸ்டிக் அலையாம இருக்கும். வாங்க போலாம் நம்ம. ஆமா ஆமா, அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும். சரிக்கா சரிக்கா, வாக்கா போலாம். என்ஜாய். வாங்க. நான் ட்ரெயின்ல எல்லாம் போனதே இல்ல. நீயும் நானும். ஆமா ஐயா, ஜாலி. நம்ம ஊட்டிக்கு வேற ட்ரெயின்ல போறோம். அதோட சத்தம் வேற எவ்வளவு அழகா இருக்கு. உள்ள போய் பார்த்தோம்னா எவ்வளவு அழகா இருக்க போது. போனதே இல்ல, எப்படியும் தெரியும். நான் பாத்துருக்கேன் போன்ல. சரி சரி, வா வா, டக்கு டக்குன்னு பேசிட்டே இருக்காம பேசிட்டு இருந்தா டக்குன்னு ஓடிடும். இல்ல எங்கடி காணோம்? எனக்கு நட தெரியும், இன்னும் வரல. இதோட சத்தம் எவ்வளவு அழகா இருக்கு. நானும் ட்ரெயின்ல போனதே இல்லடி ஒரு தடவை கூடி. இன்னைக்கு தாண்டி நம்ம 3 பேரும் ஒன்னா போறோம். ஆமா, நானும் ஆஸ்திரியா அத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அப்படியாடி? சரி. லில்லி, யார் கேட்டுடி ஏன் ட்ரெஸ் போட்ட? என்னது, இது ஓன் ட்ரெஸ்ஸா? எங்க அம்மா சொன்னாங்க என்னமா அவங்க வாங்கி கொடுத்த மணிக்கு சொன்னாங்க, கடைசியில இது ஓன் ட்ரெஸ்ஸா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் ட்ரெஸ்ஸவே எங்க வீட்டுக்குள்ள வந்து எடுத்திருப்ப? இல்லடி, நான் எடுக்கவே இல்லடி. எங்க அம்மா அதேண்டி சொன்னாங்க, நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்ட்டு. நடிக்காத, இது ஏன் ட்ரெஸ், கழட்டி கொடுத்துரு. சரி, நான் கழட்டி கொடுத்துடுறேன்டி எங்க அம்மாட்ட சொல்லி. நான் வீட்டுல போனேன்னே எங்க அம்மாட்ட சொல்லி நான் கழட்டி கொடுத்துடுறேன்டி. எனக்கு ஆசையா இருக்குடி இந்த மணிக்க போடுறதுக்கு. அதனால நான் அன்னைக்கு ஒரே 1 நாள் மட்டும் நான் போட்டுட்டு கொடுத்துடுறேன்டி ஸ்டைலா. நீ ஒன்னும் ஸ்டைலாலாம் ஒன்னும் போட்டுக்க வேணாம். நீ ஊர் விட்டு வந்த உடனே கலட்டி துவைச்சு கொடுத்துரு. நான் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன்டி, எனக்கு தெரியும். மாமா மாமா. ஜூலி, சொல்லு ஜூலி. நம்ம ஏற ட்ரெயின் வந்துருச்சு. இந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம ஏற போறோம். குழந்தைங்க எல்லாம் கவனமா பிடிச்சிட்டு வா. சரிங்க மாமா, இந்த ட்ரெயினான்னு கேக்குறதுக்கே மாமா உங்களை கூப்பிட்டேன். ஆமா ஜூலி, நான் இவ்வளவு நேரம் வந்து ட்ரெயினை தான் வந்து எந்த அபார்ட்மெண்ட் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க இங்க உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருங்க, நானே எல்லாத்தையும் பாக்கணும். ஆமா, எங்களுக்கு புதுசுல மாமா, எங்க என்ன பண்ணணும்னு தெரியல. இல்ல ஆமா, நான் மட்டும் தான் டெய்லியுமா போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க பையன் தானே, வெளியில போய் கேட்டு வருவீங்க. நாங்க என்ன செய்யறது? நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி சரி, வாங்க வாங்க. இன்னும் நம்ம பேசுனது போதும். நம்ம இடத்த வேற யாராவது புடிச்சிட போறாங்க. எங்க அர்க்காணி அக்காவை காணோம்? அர்க்காணி அக்கா எங்கேயாவது அப்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அர்க்காணி அக்காக்கு இதே வேலையா போச்சு. எங்க போனாலும் இந்த அக்கா வந்து கையில முடிச்சுக்கிட்டே தெரியணும். சும்மா இருங்க மாமா,
ட்ரெயின்ல வர்றப்ப அவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டே வரணுமா, அதனால ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காங்க மாமா. சரி சரி, வாங்க வாங்க, மூளை குழந்தைய மூளை மேல ஏத்துப்பா, உள்ள ஏத்தி விடு. மாமா வண்டிக்கு வாங்க. ஐயோ அர்க்காணி அம்மா, நீங்க எங்கம்மா போனீங்க? நான் மட்டும்தான் ட்ரெயின்ல உட்காந்துருக்கேன். அச்சோ, எங்கதே போனாங்களே, இங்க ஆட்டம் அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க வந்ததுல இருந்து. அச்சோ, ஒன்னும் வரவே இல்லை. நானா தானே இருக்க போறேன். ஐயோ என்ன நம்ம வர்ற வண்டிலாம் போகிட்டு இருக்கு. ஐயோ இங்க இருக்கேமா அர்க்காணி. ஐயோ என் வண்டி போகுது, என் பிள்ளை வேற ஏறிச்சு, கூட வந்தவங்களாம் போயிட்டாங்க. மோளை எங்க ஐயா பிடிச்சி ஏறுமா டக்குன்னு. ஐயா வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி போகுது. வாமா, கைய புடிமா டக்குன்னு. அம்மா உள்ள கூப்பிடல, வேமா ஏறட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க ஆண்டி. அந்த மாதிரி வருதான்னு பாருங்க ஆண்டி. கைய கொடு உங்க அம்மா ஏறட்டும். நீ ஓரமா போ, உங்க அம்மாவை நான் கைய பிடிச்சு மேல கூப்பிட்டுக்கிறேன். சரியா? நீ குட்டி பிள்ளை, கீழே விழுந்துருவ. அம்மாவை நான் கைய பிடிச்சு மேல கூப்பிட்டுக்கிறேன். இதுக்குதான் உங்க அம்மாவை சொல்றது, வேமா வாங்கன்னு கேக்குதா? முறுக்கு வாங்க போய் 1 மணி நேரம் நின்றுக்கிறது உங்க அம்மா. அர்க்காணி அக்கா, இதுக்குதான் சொன்னேன், நீங்க வேமா வாங்க, கூடயே வாங்கன்னு சொல்லும் போது எங்கதையும் போனீங்க. நான் பிள்ளைகளுக்கு முறுக்கு வாங்க போனேன்ப்பா. முறுக்கு பிள்ளைய சார்பில் நீங்க சாப்பிட போறீங்க அதானே? ஐயோ வண்டி வேற போகுது. இன்னும் பேசிக்கிட்டே இருக்காம கைய பிடிங்க, வேமா மேல ஏறி வாங்க. அர்க்காணி அக்கா கைய பிடிங்க, வேமா பிடிங்க. இங்க இருக்கா, கைய பிடிச்சுக்கிறேன். கைய பிடிச்சு உள்ள காய். கைய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கைய கடைசி வரைக்கும் பிடிக்கவே மாட்டேங்க. எப்படிக்கா உள்ள வருவ? வேமா அக்கா, பிள்ளையெல்லாம் இருக்கு உள்ள. வேமா வாங்க. அம்மா வந்துச்சா வரலையா ஆண்டி? கைய பிடிக்க விளையாடிட்டு இருக்கு. ரெண்டுங்களும் வந்து ஏறுறேன். எப்படி ஏறுறேன் பாரு. உங்க அம்மா உள்ள வந்துருச்சு. ஏக்கா அர்க்காணி அக்கா, எங்கக்கா போன? நானும் முறுக்கு வாங்க போனேனே, அதுக்குள்ள ட்ரெயின் எடுத்துட்டாங்க. என்ன பண்றது? நல்லா ஆளுக்கா நீ. உனைய வச்சு எங்கயா கூட்டு போனா இப்படியாக்கா பண்ணுவேன்? அங்க வாரு, பிள்ளைய பூரா பயந்து போயிருச்சு உனைய வச்சுக்கிட்டு. அண்ணே நான் வேணும்னே பண்ணலனே. பாவ புள்ளைய வந்து முறுக்கு கேட்கும். வண்டியில போகும்போது எல்லாம் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போலாம்ல, அதுக்காண்டிதான் வாங்கினேன். அதுக்குள்ள நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டாங்க அவங்க. நான் என்ன பண்ணேன்? அர்க்காணி அக்கா எப்ப பார்த்தாலும் இதே வேலையாதான் தெரியும். பஸ்ல ஏறினாலும் இப்படித்தேன், ட்ரெயின்ல போனாலும் இப்படித்தேன். ஆமா, நான் என்னமா வேணும்னே பண்ற மாதிரி நீ பேசுவேன். சும்மா இருக்கா? உள்ள வந்துட்டேல. ஆமா, எங்க எல்லாம் அது எல்லா பேருக்குள்ள உட்காந்துட்டீங்க. நான் எங்க உட்கார்றது? இவன் என் தலையில உட்காருறியாக்கா? ஆமா, இடுப்புலதான் நீ உட்காரணும். காட்டு, இடுப்ப காட்டு, உட்காடுறேன். உனையெல்லாம் தாங்கி உட்கார முடியாதுக்கா. உனக்கு சீட் இருக்கு, அந்த நம்பர் கொடுத்துப்பாங்க, அந்த சீட்ல போய் உட்காந்துக்கா. சரி, நல்லா வக்கானியா பேசு நீ. சரி வெத்தலையெல்லாம் போடாம வாங்க. வெத்தலையெல்லாம் போட்டு எச்சிக்கிச்சு துப்பி விட்டுறாங்க. ஐயப்பா, நான் வெத்தலை போட்டாதானே எனக்கு வேலை செய்யும் மூளை. நீ வாட்டு தூங்கிட்டு வாக்கா, வெத்தலையெல்லாம் போடக்கூடாது. ஐயப்பா, சரி எப்படியோ சரி, வாங்க ட்ரெயின்ல சமாளிப்போம் நம்ம. சரி. ஏப்பா தம்பி, யார் இது? நான் புக் பண்ண இடத்துல வந்து நீ வந்து படுத்துடக்க. दिम जाता है किच किच आता है. என்னது ஆத்தாவா? யாரா நீ? எந்திரிடா, எடுத்து குடுறா. हिंदी मालूम है, हिंदी मालूम. எனக்கு திங்கி மாலை தெரியாது, யாரும் தெரியாது. யார் அந்த மாலை? हिंदी मालूम, हिंदी हिंदी. तमिल नहीं, हिंदी नहीं, ओनली हिंदी. இவன் எவன்டா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியாடே? எந்திரிடா, இது ஏன் இடம்டா? एक मार्क तुझे केली है. இது எந்த சீட்டு है? உண்ட சீட்டுக்கு ஓரமா போய் உட்காரு है. இது எந்த சீட்டு? इधर प्लेस है मदर प्लेस. नो इधर प्लेस है माई प्लेस. यू गो योर सीट. दिस इज माई सीट. இது எவன்டா இவன் அரையும் குறையுமா பேசிக்கிட்டு தெரியா? கிறுக்கு போய் உள்ள எந்திரிடா, எந்திரிச்சு அங்கிட்டு போடா. அர்க்காணி அக்கா என்னக்கா சொல்லுக்கா? இங்க வந்து ஏதோ ஒரு பையன் உள்ள வந்து படுத்து கிடக்குது. யாருக்கிட்ட இங்கேயும் வந்து வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்க? யார வஞ்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? இங்க பாரு, ஏதோ ஒரு கிந்திக்கார பையன் உள்ள இந்த ட்ரெயின்ல வந்து படுத்துக்கிடுச்சு. எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க மாட்டேங்குது. இது இருக்கே கொதை இருக்கேன்னு இருக்கு. நான் என்ன பண்ணேன்? இப்பெல்லாம் வையாதக்கா, அந்த பையன்கிட்ட பொறுப்பா சொன்னீங்கன்னா அந்த பையன் எந்திரிச்சு போயிருவியா. அதை விட்டுப்பட்டு நீ எதுக்கா வஞ்சிட்டு இருக்க? அவன் நான் பொறுமையா தான்க்கா சொல்றேன். அவன் தான் கிச்சு கிச்சு கத்தாகி தில் தாத்தாகின்னு சொல்றியா? நான் எங்க போறது? அவன் என்ன சொல்றா? ஒண்ணும் முடியல. நீ ஒரு குத்து டான்ஸ போட்டிருக்க வேண்டியதானக்கா? குத்து டான்ஸ போடவா? என்ன ஆடல் மாடல்மா ஓடிக்கிட்டு இருக்கு? தன்னால எந்திரிச்சு ஆட்டத்தை பார்த்தா போயிருக்க போறியா? அது கேட்கா நீ இவ்வளவு மூச்சு வாங்க கத்திட்டு இருக்க. அடே கிண்டிக்காரா, எந்திரிடா.
मेरे सीट है तुम्हारा जाता है दिल आता है. பாத்தியாக்கா நீ என்னமோ சொல்லவும் அவன் மறுபடியும் உடனே வயிறியா பாத்தியா? பாத்தியா அவளுக்கு எவ்வளவு லுல்லுன்னு வாரு என்னவே திட்டியான். அடே எந்திரிடா அது ஏன் இடம்புடா. இருக்கா செக்கர் வருவாங்க, நம்ம அவங்கள்ட்ட சொல்லி அந்த பையனை வெளியே பத்தி விட்டுட்டு நீங்க உட்காந்துக்குருவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. சரிக்கா நீ சொல்றனால பொறுமையா இருக்கு. அவனை ஒழுங்கான பத்தி விடு, இல்லாட்டி பாத்துக்க நானே அடிச்சு விடுவேன் அவனை. இவங்கள பாரு இங்க வந்து வேலைக்கு வந்துட்டு ஒரு சீட்டு கூட தர மாட்டேங்கிறாங்க உட்கார்றதுக்கு. நான் என்ன பண்றது? சரிக்கா பொறுமையா இருக்கா. இதை வந்துட்டு இருக்காங்க, அவங்க வரவும் நம்ம சொல்லி உங்க சீட்டை நான் வாங்கி தரேன். சரியா? மாமா சொல்லு ஜூலி. அர்க்கானி அக்கா சீட்ல ஒரு பையன் படுத்துக்கிட்டு எந்திரிச்சு போக மாட்டியா மாமா? அர்க்கானி அக்கா இன்ன வரைக்கும் அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மாமா. அப்படியா? சரி வாங்க நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். அந்த பையனை அமுச்சு விடுங்க, அப்பதான் அர்க்கானி அக்கா அந்த இடத்துல உட்கார முடியும், இல்லைன்னா பொறுமை இழந்துரும். சரி வாங்க என்னன்னு கேட்போம். அரே பையா எந்திரி பையா, இந்த இடத்த நாங்க வந்து புக் பண்ணிருக்கோம், நீ வேற இடத்துல போய் உட்காரு பையா. அரே பையா நல்லா தெரிஞ்சுக்க பையா, இந்த இடத்த நான் தான் புக் பண்ணியிருக்கேன் பையா, அவங்க தான் வந்து உட்காருன்னு சொல்றாங்க. தம்பி இந்த இடத்த நாங்க தான் புக் பண்ணிருக்கோம், எங்களுக்கு டிக்கெட்லாம் இருக்குது, நீயா மாறி போய் உட்காந்துக்க. அரே பையா என்ன பையா இப்படி பண்ற? சரி போ பொழைச்சு போ, நானு வெத்தலைய போட்டு வர ஓரமா போய் உட்காந்துக்கிறேன். நான் தாடி சென்னை சீட்டு, நான் தேண்டி சென்னை சீட்டு. அதே போ. நான் தே சென்னை சீட்டு. நான் தேடி ஜன சீட்டு அவங்க ரெண்டு பேரும். நானே சொல்லிட்டேன் போ. இருங்கடி என்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காருங்க. அதே ஜன்னல் சீட் 2 சீட் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காருங்கப்பா. நானும் அஸ்லி எழுத்தாப்புல உட்கார சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நானும் ஜாஸ்தி எழுத்தாப்புல உட்கார சொன்னா யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. நானும் ஜாசுதான் நேரு இருப்போம். இங்க பாரு train எவ்வளவு அழகா போகுது, நீங்க என்னன்னா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்து அந்த இயற்கை அழகா ரசிங்கடி. அங்க பாரு மரம் பூரா பின்னாடி போகுது, அழகா இருக்கு ஜன்னலோரத்துல உட்காந்து பாக்குறதுக்கு. நீங்க என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாரு வண்டியோட அழகு எவ்வளவு அழகா போய்கிட்டு இருக்கு, மரமெல்லாம் அழகழகா தெரியுது. அங்க பாரு இப்படியே ஒரு 2 நாளைக்கு டிராவல் ஆகும் போல. சரி எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ச்சியா பாருங்க. ஏக்கா ஜூலி அக்கா, என்னக்கா ட்ரெயின் ஒரே சவுண்டா இருக்கு, நல்லா இருக்கு போறதுக்கு. என்ன இருக்கா இப்படி செவரோடு சாஞ்சு இருக்க மாதிரி போய் உட்காந்துருக்கீங்க? ஆமாக்கா அந்த ஹிந்திக்கார பால எழுப்பி விட்டுட்டு இப்பதான் உட்காந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல கூட ஆளுலாம் இறங்கிட்டாங்க. அந்த ஹிந்திக்கார பையன் ஓரமா உட்கார வச்சிருக்கேன் பாரு. சரிக்கா ஒரு வழியா அவனை பத்தி விட்டுட்டு நீ இடத்த பிடிச்சிட்ட, அப்படித்தானே? ஆமாக்கா என்ன பண்றது, அவனை பத்தி விட்டாதானே நம்ம உட்கார முடியும். இப்ப பாரு எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் தனித்தனியா உட்காந்துருந்தோம். நல்ல வேலை எனக்கு ஜன்னல் சீட்டு கிடைச்சிச்சு, நான் பாடு காத்தோட்டமா வருவேன். சரிக்கா ஏக்கா ஜூலி அக்கா. சொல்லுக்கா. என்னக்கா நீ வாட கம்முன்னு உட்காந்துட்ட? ஆமாக்கா ட்ரெயின்ல வர்றது நான் ரசிச்சுக்கிட்டே வர்றேன். ரசிச்சுக்கிட்டே வர்றீங்களா? ரசிச்சுக்கிட்டே வர ஜன்னல பாத்துட்டு வாமா, நீ என்ன விட்டத்தை பாத்துட்டு வர்ற? நீ ஜன்னல மறைச்சு உட்காந்துருக்கியக்கா, நான் எப்படி பாக்குறது? அர்க்கானி அக்கா சொல்லுக்கா. நீ அமட்ல அந்த பையன் அமைதியா உட்காந்துக்காரு போல. ஆமாக்கா வேற என்ன பண்றது, அவனை பாருக்கா கீழே படுத்துக்கிட்டேன். அவன் போன அப்படிதான் எனக்கு கொஞ்சம் ஜன்னல் சீட்டு கிடைச்சிச்சு. பேசிக்கிட்டு இருந்தாரு, நான் பாட்டுக்கு வெத்தலைய போட்டு கீழே துப்பிக்கிட்டே வருவேன், ஜன்னலோ அதுல உட்காந்துக்கிட்டேன்.
ஆமாக்கா, அந்த பயவுள்ளிய கீழே இறங்குனதுக்கு அப்புறம் நமக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிச்சு. முதல்ல நம்ம ரெண்டும் தனித்தனியா உட்காந்துருந்தோம், இப்ப எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டோம்ல. சரிக்கா சரிக்கா. அங்க பாரு அந்த பயவுள்ள தூங்குறத, நம்ம பிள்ளைகளை பத்தியாக்கா அது வாட்டுக்கு உட்காந்துக்கிருச்சுங்க 3. ஆமாக்கா ஆமாக்கா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டோங்க. சரிக்கா, சரி நான் செத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி கொஞ்ச நேரம் தூங்குங்க, நம்ம அப்புறமா பேசுவோம். சரிக்கா. அம்மா சொல்லுமா ரோசே. நாங்க நம்ம பஸ்ல ஆட்டோல தானே போயிருக்கோம். ஆமா. இப்படி பின்னாடி நம்ம இந்த ட்ரெயின்ல போறது புதுசா இருக்குல்லம்மா. ஆமாடா, இந்த ஃபீல் நல்லா இருக்குல்ல ரோசு. அம்மா அப்போ மரங்கள்லாம் அப்படியே பின்னாடியே போகுது. ஆமா ரோசு, ட்ரெயின் போக போக அப்படித்தான் இருக்கும். அப்படியாம்மா? ஆமா ரோசு, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாங்க. சரிம்மா. இந்த ட்ரெயின்ல போறது எவ்வளவு அழகழகா இருக்குன்னு பாருல. பாரு பாரு செடி கொடி எப்படிலாம் தெரியுதுன்னு. அப்படியே பின்னாடி என்ன கூப்பிட்டு என்ன நீ மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? எங்கம்மா போறோம்? நம்ம ஊட்டிக்கு போறோம். எங்க போறோம்னு ஆண்டி, இத கூட மறந்துட்டேன் ஆண்டி. பசிக்குதுங்கம்மா. இப்பதான் நம்ம ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கோம், அதுக்குள்ளேயுமா பசிக்குது? அரே என்னங்கடா விட விட பேசிட்டு தூங்க விட மாட்டேங்கிறீங்க. அரே கம்பார்ட்மெண்ட் மாறி ஏறி இருக்க, இதுல நீ தூக்க வரலன்னு வேற சொல்லிக்க. அரே சும்மா இருங்கடா, சும்மா இருங்கடா, என்னை தூங்க விட மாட்டேங்கிறீங்க. ஏக்காய் கொண்ட போட்டா காய், சும்மா இருக்காய், என்ன பேசிக்கிட்டே இருக்க தோணண்டு. அரே அரே பசங்களா சும்மா இருங்க பசங்களா. அரே சைத்தான் கே பச்சா, சத்தம் போடாம இருங்க பையா. யுமா அவங்க உனக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியுமாமா? சைதான் சொல்றாங்க. என்னடி சொல்றிய அந்த பயவுள்ள? அவங்க யார பார்த்தா சைத்தான் மாதிரி இருக்கு? நீ தான்டா சைத்தான். அங்க பாரு ஆளும் மண்டையும். இங்க பாருடா, அடே கிந்திக்காரா, சும்மா இருக்கணும். குழந்தைகிட்ட சைத்தியான் கீத்தியான்னு இருந்த வாயை உடச்சு முடிய மாத்துக்க. அடுத்து பார்க்க போறக்கு வாய் இருக்கா? ஐயை, நம்மளுக்கு இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? தூங்க வேணாமா? நீங்களே சொல்லுங்க கொண்ட போட்டாக்கா. அரே சும்மா இருடா, நான் கொண்ட போட்டேன்னு என்ன போட்டேன்டா? அக்கா அந்த பையன் நல்ல பேருதேக்கா வச்சிருக்கேன், கொண்ட போட்டாக்கான்னு. ஆண்டி நீங்க எங்க அம்மா கிண்டல் பண்றீங்க? உங்க அம்மா கிண்டல் பண்ணல லில்லி, உங்க அம்மா பண்றதே நான் சொல்லிட்டு இருக்கேன். லடிக்கி சும்மா இருக்கணும் லடிக்கி, நீ ரொம்ப என்னை சீண்டிக்கிட்டே இருக்க. ஆமா, உன்னை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு போய் படுறா போடா. என் பிள்ளைய அதுவாடு ஜாலியா பேசிட்டு வரட்டும். கொண்ட போட்ட லடிக்கி சும்மா இரு லடிக்கி, நான் பாடு தூங்குறேன். சப்பாத்தியை தின்னு போட்டு நான் பாடு தூங்குறேன். என்ன அடிக்கி லடிக்கிட்டு இருக்காங்க? பேட்டி லில்லி, உங்க அம்மாட்ட உங்க லட்டு கேக்குறாங்க லில்லி. பேட்டி சரிங்க. பேட்டி லடிக்கினா பொம்பளையாளு அர்த்தம், புரியுதா? அட சைத்தான் கே பச்சா. அரே சைத்தான் சும்மா இரு சைத்தான், எனக்கு தூக்கம் வருது, தூங்க போறேன் சைத்தான். சரி இதுக்கு நம்ம தூங்க கூடாது, செத்த நேரம் நம்ம பாத்ரூம்ல போய் உக்காந்துட்டு வருவோம். எந்திரிப்போம். அப்பாடி அங்க பாரு அந்த பையன் உள்ளைய பாரு. சி, பாத்ரூமுக்கு போறதுக்குள்ள இதுக்குள்ளேயே நேரம் போயிரும் போல. பாடி, இந்த பையன் போனதுக்கு அப்புறம் தான் நான் ஜாலியா உட்கார முடியுது காலை நீட்டி. ஆமாக்கா, பார்த்தேன். அந்த பையன் என்ன எனக்குள்ளே பாய வச்சு படுத்துக்கிடுச்சு. அந்த பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு ஓலா இருக்கானே அக்கா, அதே அந்த பையன் நகலவே மாட்டியான். அவனை பாத்தியாக்கா? சைத்தியான் கீத்தியான்னு எடுத்துறியான். அவன் அடியே விளக்கமத்த கொண்டே அடிக்கிறான். ஐயோ அப்படிலாம் பேசாதா இருக்கானே அக்கா. பிள்ளைல பூரா சைத்தியாங்கிறியாக்கா? அவங்க பாசையில அது சைத்தியம் போலக்கா. சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வந்தீங்களா?
பசிக்குது. ஆமா ஆண்டி, நீங்க தானே எங்கேயோ போயிட்டு வந்தீங்க கடையில போய். அம்மா அம்மா நீங்க முறுக்கு வாங்கினது எங்க 3 பேத்துக்கும் கொடுங்கம்மா. இருப்பா, இப்பதான் கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஆமாங்க ஆண்டி. அர்க்காணி அக்கா, நீங்க தான் பிள்ளைகளுக்கா ட்ரெயின்ல விட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போனீங்கல்ல, பிள்ளைய கேக்குதுல, கொடுங்கக்கா. அம்மா ஜாஸுக்கு வெயிட் ரொம்ப பசிக்குதாம்மா. சரிப்பா, இதை எடுத்து தர்றேன். அர்க்காணி அக்கா நீங்க முறுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, முறுக்கையும் காணா ஒன்னையும் காணா. ஏக்கா முறுக்கு வந்து அப்புறமேல சாப்பிட்டுக்குருவோம். டீ அக்கா இந்தாங்கக்கா, பிள்ளைகளுக்கு மூளை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க. தேனு மிட்டாயும் ஃப்ரூட்ஸ் இருக்கு. வாவ் சூப்பர், பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மருக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, பரவாயில்லையே. நீங்க முறுக்கு வாங்கிட்டு வரேன்னு நினைச்சு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த பிள்ளைகளா ஆளுக்கு ஒரு தேனு மிட்டாயும் ஃப்ரூட்ஸும் வைக்கிறேன், சண்டை போடாம சாப்பிடணும், சரியா? வாவ் ஐ ஜாலி ஜாலி. ஆண்டி ஆண்டி என்னங்க ஆண்டி? அப்பா உங்களுக்கு ஆண்டி? நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், நீங்க மேல சாப்பிடுங்க. ஏப்பா பிள்ளைகளா, என்னங்க ஆண்டி? இந்த உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, இதை மேல சாப்பிடுங்க. ஓகே ஆண்டி. 3 பேர் சண்டை போடாம எடுத்து சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி. கிரேப்ஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது அப்சனா உள்ளது. அது சாப்பிடு சாப்பிடு. என்னன்னு சொல்லிட்டு சண்டை போடாத ஜாசு, உன்னோடது இருக்கு, இது ரோஸோடது. ரோஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு, நீ எடுத்து சாப்பிட உன்னத. அம்மா வெயிட்ட கலக்குதுமா. ஏய் லில்லி, என்ன லில்லி இப்பதானே சாப்பிட்ட, அதுக்குள்ளேயுமா உனக்கு கலக்குது? ரொம்ப வெயிட்ட கலக்குதுமா. சரி இரு, ட்ரெயின்ல பாத்ரூம் போறது ஏதாவது வசதி இருக்கும், நம்ம போய் பார்ப்போம். லில்லி உனக்கு எப்ப பாரு இதே வேலை, சாப்பிட்ட உடனே வயிற்ற கலக்க சொல்லுவேன். வையாதீங்கம்மா. சரி வா, அங்கிட்டு போய் அந்த பாத்ரூம்ல இடம் இருக்கான்னு போய் பார்த்து உட்காருப்போம். சரிம்மா.